ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஊராட்சிக்குட்பட்ட 37 கிராமங்களில் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து எடுக்கும் தண்ணீரையும் போர்வெல் தண்ணீரையும் பயன்படுத்தக்கூடாதென குடிநீர் வடிகால் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்தும் கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட்டானது சுமார் 2500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் கழிவு நீரால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த சுமார் 37க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் பாதிப்பானது மிகவும் அதிக அளவு காணப்படுகிறது. இது குறித்து அவருடன் கேட்போம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? இங்கே நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் 37 கிராமங்களுக்கு குடிநீர் பயன்படுத்தக்கூட அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 1993 சிப்காட்டுக்கு பூமி கொடுத்தோம். அப்போ எங்கூர் தண்ணி அள்ளி குடிக்கிற நிலைமையில் இருந்தது. 2002 சிப்காட் ஒரு 82 சாயப்பட்டறை செயல்பாடு ஆரம்பித்தது போட்டு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வந்தது. அப்போ சொல்கிறப்ப சிப்காட் நிர்வாகமோ இல்லை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை இவெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்களோ வழியே போட்டு தவறுலையும் போயிட்டாங்க. இன்றைக்கி போட்டு அதே அரசுலேயே ஒரு நிறுவனமான குடிநீர் வடிகால் வாரியம் எங்கள் நீர் போட்டு குடிக்கிறதுக்கு அற்ற நீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணி வர அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா தொடர்ந்து நாங்கள் இந்த பூமியில் வாழ முடியும். இந்த ஈங்கூர் பஞ்சாயத்து செங்குளத்தில் வாழ முடியும். இல்லை என்றால் போட்டு நாங்கள் எல்லாம் அரசு என்னென்ன கொடுத்தாங்களோ அதாவது குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை இதெல்லாம் கொடுத்து போட்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்து போட்டு இந்த எலெக்ஷனோடு போட்டு நாங்கள் மூட்டை கட்டி போட்டு அடுத்து ஒரு தேடி போகிற தவிர ஒரு வழி இல்லை அப்படிங்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து. எந்த கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு? மொத்தம் எவ்வளோ இந்த பகுதி பொதுமக்கள் இருக்காங்க? இதில் போட்டு பார்த்திங்கன்னா இப்போ 37 கிராமங்கள் பாதித்தது உண்மை. அதில் பார்த்திங்கன்னா பூமி இருக்கிறது பார்த்திங்கன்னா சிப்காட்டில் ஈங்கூர் கிராமத்தில் தான் அதிகமாக இருக்குது. ஈங்கூர் ஊராட்சியில் அதிகமாக இருக்குது. நாங்கள் இருக்கிற ஈங்கூர் ஊராட்சியில் செங்குளம். எங்களை பார்த்திங்கன்னா பக்கத்தால் எழுதிங்கப்பட்டி, செங்குளம், கவுண்டனூர், சராம்பதி, இந்த ஊர் 4 ஊர் தான் ரொம்ப அதிகமாக வெட்டுக்காடு வலசு. இந்த 5 ஊர் அதிகமாக பாதிச்சிருக்குது. குட்டப்பாளையத்தில் கூட போட்டு அங்கே காமனிட்டியும் இருக்கிறனால கூடுதலான பாதிப்பாங்க. இப்போ உண்டான நிரந்தரமான தண்ணீர் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறத தாழ்மையான வேண்டுகோள். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அவங்க என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதுவரையில் போட்டு பல வாக்கில் போட்டு நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிற வழியே போட்டு இன்னைக்கு தேதியில் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அதே போட்டு இன்றைக்கி குடிநீர் வடிகால் வாரியம் இந்த தண்ணி எங்களுக்கு அற்ற தண்ணின்னு அவங்க சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்களே. முதலே நிர்வாகமாக நடவடிக்கை எடுத்திருந்தால் நீ குடிநீர் வடிகால் வாரி பேசணுங்கிற அவசியம் இல்லைங்களே. இதுக்கு மாற்று ஏற்பாடாக நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்க? மாற்று ஏற்பாடை போட்டு ஜல்ஜீவன் தண்ணி போட்டு பார்த்திங்கன்னா 400 கோடியில் கொண்டாந்துருக்குறாங்க. ஆனால் போட்டு இன்றைக்கி தேதியிலிருந்து கீழே நிலத்தில் தான் பைப் இருக்குது. அதுக்கு உண்டான டேங்கும் இல்லை. தண்ணி வீட்டுக்கு பைப் லைன் இழுத்து வச்சுருக்கிறாங்க. இவங்க குடும்பத்துக்கு போட்டு ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணி வேணும் அப்படிங்கிறது எங்கள் தாழ்மையான வேண்டுகோள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து இளங்கோவன். சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டி ஆழ்துளை கிணறுகளை பராமரிக்கும் செலவில் பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளதாகவும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்தும் கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் கெஜல்நாயக்கன்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 9 வார்டுகளில் மொத்தம் 4500க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இந்த பகுதியில் 32 தெருக்கள் உள்ளன. ஆனால் இந்த தெருக்களில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை. குறிப்பாக சாக்கடைகள் தூர்வாரப்படுவதில்லை, குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என மக்கள் சரமாரியாக குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் இணைந்துள்ளார். அவரிடம் இந்த பிரச்சனைகள் குறித்து கேட்போம். அதாவது இந்த கெஜல்நாயக்கன்பட்டி பஞ்சாயத்தில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பஞ்சாயத்துக்கிட்டையும் சரி வீடியோட்டையும் சரி பல முறை டேங்க் மெயினாக டேங்கை சுத்தமே பண்ணுறதில்ல. மாதத்துக்கு 2 முறை பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் அதுக்கு ஒரு நிதியும் கொடுக்குறாங்க. பட் அந்த நிதியை அவங்க செலவு போட்டு எடுத்துக்கிட்டு எந்த ஒரு டேங்குமே சுத்தம் பண்ணுறதில்ல. இப்போ கூட 4 மாதத்துக்கு கிட்டத்தட்ட அந்த மெட்டீரியல் வாங்கினது 90,000 செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த டேங்கும் சுத்தம் பண்ணல. முறைகேடான சம்பவங்கள் இப்போ கூடப்பா இந்த டேங்க் சுத்தம் பண்ணாமல் மேலே டேங்க் மூடி கூட இல்லாமல் இருக்குது. எல்லா கழிவுகளும் உள்ளே இருக்குது. ஆனால் சுத்தம் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இது கவர்மெண்ட் அதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான மீட்டரை வைக்க சொல்கிறாங்க. எந்த ஒரு மேல் தேக்க தொட்டிலையும் மீட்டர் கிடையாது. இதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு உதவியும் முறையிட்டோம். எந்த செயல்பாடும் இல்லை. அதனால் இதை கவர்மெண்ட் நேரடியாக பார்த்து மக்களுக்கு அடிப்படை தேவை இந்த குடிநீர். அந்த குடிநீருக்கு போர்வெல் ஆழ்துளை கிணறும் சரி மேல் நீர்த்தேக்க தொட்டியும் சரி சுத்தமாக இருந்ததுனா தான் இதில் மக்கள் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். நீர் ஆதாரமே இல்லாமல் இந்த
பஞ்சாயத்து வந்து தடுமாறிட்டு இருக்குது. இப்போ வந்து சரி அல்றதில்ல சார், 6வது வார்டு அல்றதில்ல, டிச்சு எடுக்கிறதில்ல. டிச்சு எடுக்கிறது இப்போ உடனே ஆள் அனுப்பிச்சு விட்டாங்க, எந்த ஆளும் இல்லை. ஆளுங்க வந்து தூய்மை பணியாளர் வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எந்த இது கிடையாது. இப்போ கூட குப்பை வந்து தண்ணி போவாதான், நாங்கள் வந்து எங்கள் தம்பி இறந்து போன அன்னைக்கு நாங்கள் தண்ணி எடுத்து விட்டு டிச்சு எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தோம் சார். டிச்சு தண்ணி வந்து உள்ளார வருது, வீட்டுக்குள்ளார தண்ணி வருது. அந்த அளவுக்கு ரோடே பூரா நிரவி போகுதுங்க சார். மெயின் ரோட்லயும் அதே மாதிரி தான். மெயின் ரோட்ல மழை பெஞ்சதுனாக்கா அந்த தண்ணி பூரா வந்து ஊர்ல எல்லாம் பூந்துருது. ஊர்ல பூந்துச்சுனாக்கா நாங்க வந்து அதோட ஜனங்களும் ஒத்துழைக்கிறாங்க. எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 இடத்துல குப்பை வந்து அல்லாமல் ரொம்ப நாளாக மாத கணக்கில் அப்படியே கொட்டி கிடக்கு. அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பொதுமக்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த யூஸ் பண்ணுற சாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஊறுப்பட்ட குப்பை, டஸ்ட்டு, பூச்சி, பாம்பு இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ராத்திரியில் பெண்களோ நாங்களோ ஏதோ ஒன்று போனோம், அந்த இடத்துல ரொம்ப தொந்தரவாக இருக்குது. ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரக்கேடு செய்கிறதுக்கு உண்டான குப்பையை அல்லாமல் கொஞ்சம் நசன்னு போட்டு வச்சு ஒரு மக்களை வந்து அச்சரிக்கை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் சரி பண்ணி தரும்படி எங்கள் பஞ்சாயத்துலேயும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், மறுபடியும் பிடிஓக்கிட்டையும் பேசியிருக்கோம். இதை வந்து மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு வந்து இதை சரி பண்ணி கொடுக்குமாறு நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறோம். குப்பைகள் அள்ளப்படுவதில்லை, சாக்கடைகள் சரியாக பராமரிப்பதில்லை, மக்களுக்கு அதாவது இயற்கை உபாதைக்கு செல்லக்கூடிய கழிப்பிட வசதிகள் என எந்தவித அடிப்படை வசதிகள் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.